ஒரு லவ் அட்வைஸ் நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும்னா கல்யாணத்துக்கு முன்னாடி தாலி கட்டுற வரைக்கும் கிடையாது, தினம் தினம் லவ் பண்ணணும். 20 வருஷம் ஆனாலும். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் ஆடியோ லான்ச்சில் சூர்யா லவ்வை பற்றியும் ஃபேமிலியை பற்றியும் பேசியிருக்காரு. என்னென்ன பேசியிருக்காருன்னு பார்க்கலாம். சொந்த ஊர்க்காரங்க இங்க இருக்கிறது எல்லாம் என்னோட தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா மாமா அத்தை என் சொந்தங்க. தேங்க்ஸ் டு ஹரி சார். இந்த டயலாக் ஹரி சாரோட டயலாக். சொந்தங்களே எப்படி இருக்கீங்க? இப்போது அன்பான ஃபேன்ஸுக்காக பேசுகிறாரு. அதுலேயும் சூர்யாவுக்காக வெயிட் பண்ணி பார்க்குறத பற்றியும் பேசியிருக்காரு. என் செல்லங்களா, கண்ணுகளா, என் சாமிகளா, ஏர்போர்ட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏர்போர்ட்ல இருந்து சாயந்தரம் இங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு திருவிழா மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. This love means a lot. இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. சூர்யா பிறந்த நாளே கொண்டாடல. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு காரணத்துக்காக நான் என்னோட பிறந்தநாளை நான் கொண்டாடல. பட் இருந்தாலும் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நான் பார்த்துட்டு இருக்கேன். சூர்யா தனது பிறந்த நாளை கொண்டாடல, ஆனால் அவங்க ஃபேன்ஸ் எப்படி கொண்டாடினாங்கன்னு நீங்களே பாருங்கள். ஒரு 5000 பேருக்கு மேல பிளட் டொனேஷன் கொடுத்துருக்கீங்க. ஒரு 40,000 பேருக்கு மேல உங்களால பயனடைஞ்சிருக்காங்க. குட்டி குட்டி குழந்தைங்களை கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இன்னும் பல விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ சூர்யா கோயம்புத்தூர் பற்றி பெருமையாகவும் ஸ்க்ரீன் டைமை குறைங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதை பற்றியும் பேசியிருக்காரு. சரி, கோயம்புத்தூர் வந்திருக்கேன் இல்லையா, மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்லாம் ஓடுது. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிடுறேன். டுவெல்த் வரைக்கும் ஒரு ஹாலிடேவும் வந்து கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரில் ட்ரெயினில் இறங்குவோம். அன்னூர்லேருந்து மாமா கார் அனுப்புவாங்க. காரில் எங்களோட அட்ரஸ் வந்து சூலூர், காசிகவுண்டம்புதூர், புளியம்பட்டி, கவுண்டம்பாளையம். ஒரு 1 hour கார் டிரைவு, கரகாட்டுக்காரன் பாட்டு, முதல் மரியாதை பாட்டு, இதுதான் ஃபுல்லாக வண்டியில் ஓடிட்டே இருக்கும். ஆடு மாடு மேய்க்கிறது, மாட்டு வண்டி ஓட்டுறது, வயலில் இருக்கிறது, வாய்க்காலில் படுக்கிறது, கிணத்துல குதிக்கிறது, இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். போனவர் சூர்யா பையன் மற்றும் பொண்ணை கூப்பிட்டு வந்து கோயம்புத்தூரில் என்னென்ன பண்ணான்னு சொல்கிறாரு. வருஷம் தியாவை தேவை கூட்டிட்டு வந்து இந்த புளிய மரத்தில் தான் நான் விளையாடினேன், இந்த கிணத்துல தான் நான் குதிச்சேன், இந்த வாய்க்காலில் தான் படுத்துட்டு இருந்தேன். இங்கே தான் அவங்க தாத்தா மண்ணில் எழுதி கற்றுக்கிட்டாங்க, மண்ணில் எழுதி கற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். ஸோ இந்த அனுபவம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இது எதுக்காகவும் சொல்கிறேன் அப்படின்னா, ஐ திங்க் நானும் இதில் உடன்பட்டிருக்கேன். ஸ்க்ரீன் டைம் நான் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஃபேமிலி டைம் கொடுக்கறது இல்லை. தயவு செஞ்சு அந்த ஃபேமிலி டைம் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் நானும் இருக்கேன். அந்த ஸ்க்ரீன் டைமை நானும் குறைக்கணும். பட் ப்ளீஸ் மேக் மெமரிஸ். ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை, இந்த மெமரிஸை வந்து விட்டுறாதீங்க. நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபோனில் வர மெமரிஸ், பாப்பப் ஆகிற மெமரிஸை பார்க்காம உங்கள் மைண்டில் இவ்வளோ அழகான மெமரிஸ் இருக்கணும், ஊரை பற்றி, சொந்தங்களை பற்றி, உறவுகளை பற்றி. ஸோ நான் அதை சும்மா ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போது கருவு படத்தை பற்றியும் 100 days செலிப்ரேஷன் வரப்போகுது, அதை பற்றியும் பேசுகிறாரு. கருப்பு படத்துக்கு அப்புறமா உங்களை இப்போ தான் பார்க்குறேன். கருப்பு படத்தை இவ்வளோ பெரிய வெற்றி ஆக்குன குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் அத்தனை பேருக்கும் அப்படியே ஒரு கட்டி பிடிச்ச ஒரு தேங்க்யூ. ஆர்ஜே பாலாஜிக்கு தேங்க்யூ,
ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கூட நின்று இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக உதவி செஞ்ச அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், ஃபினான்ஷியர்ஸ், அத்தனை பேருக்கு நான் இந்த டைமில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு 100வது நாள் வரப்போகுது, அதுக்காக சீக்கிரம் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. அதுவும் ஒரு பக்கம் நடக்கும். அண்ட் எஸ், இந்த படத்துக்குள்ளே வந்துடலாம் நம்ம. ஜெர்சியோட ப்ரொடியூசர் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றியும் பேசியிருக்காரு. சார், ஒருத்தங்க வந்து ஒரு வருஷம் வந்து 10 படம் பண்ணிட்டு இருக்காங்க, 12 படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா படத்தோட எடிட்டிங், ஃபுட்டேஜ் என்ன நடந்துட்டு இருக்கு, இது என்னமா வரலாம், எல்லாருக்கும் நம்ம சரியான படத்தை கொடுக்குறோமா அப்படிங்கிறத வந்து தினம் வந்து என்ன படம் பண்ணுறோம், காசு மட்டும் போடுறது இல்லாமல் அந்த படம் என்னெல்லாம் வருதா அப்படிங்கிறத வந்து ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் வந்து வம்சி சார். ஜெர்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெர்சி மாதிரியான படம், லக்கி பாஸ்கர் படம்லாம் பண்ணிட்டு நான் ஒரு டைமில் வந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படத்தை சூர்யா ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ரொடியூசர்கிட்ட எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. வேற என்ன பண்ணலாம், வேற என்ன நல்ல படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு இந்த படத்துக்கான வாய்ப்பு கிடைச்சது. நான் படம் பார்த்துட்டு தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஃபில்ம் சார்னு நான் நேற்று கூப்பிட்டு பேசினேன் அவர்கிட்ட. ஸோ தேங்க்யூ வம்சி காரு ஃபார் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ ஃபார் ஆல் த மெமரிஸ் அண்ட் ஃபார் ஆல் த ஹாஸ்பிட்டாலிட்டி. அங்கே ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணும்போது அப்படி பார்த்துக்கிட்டாரு. ஜீவ் பிரகாஷ் பற்றி பேசுகிறாரு. என்னோட மீச முளைக்காத நாட்களில் பார்த்த எங்களோட இன்னைக்கு ஆடியோ லான்ச்சோட கதாநாயகன் ஜிவி அவர்கள். ரேடியோ மிர்ச்சியில் ஒரு சின்ன பையனாக பார்த்தேன். ரேடியோ மிர்ச்சியோட ஜிங்கிள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போதான் வந்தார். இவர் தான் வந்து ஜிங்கிள் பண்ணிக்காரு சொன்னாங்க ரேடியோ மிர்ச்சிக்கு. அதுக்கப்புறமா ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஸ்டேஜில் பாடி ஆடினது ஆத்தி இல்லை ஆடுகளம் சாங் வந்து அப்படி பாடி பண்ணும்போது நானே என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அதுலேருந்து பல ஜேர்னிஸ் வித் ஹிம். ஜிவி சூரிய போட்டு படத்துக்கு நேஷ்னல் அவார்டு வாங்க வச்சார். படத்துக்கு எவ்வளோ உழைச்சாருன்னு பற்றியும் பேசியிருக்காரு. ஒரு படம் வந்து முக்கியமான படம், அதுக்கு கடைசியில் வந்து அந்த பாட்டு போட்டு அந்த கிளைமேக்ஸ் இன்னும் மெருகேற்றி கொடுத்தாரு. எல்லாருக்கும் நேஷ்னல் அவார்டு வந்து அந்த படத்துக்கு மரியாதை கிடைச்சது. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் குட் மெமரிஸ் வித் ஜிவி. இப்போ வரைக்கும் வந்து இன்னும் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஆட் பண்ணலாம், இன்னும் குட்டியாக ஒரு சாங் எங்கே பிளேஸ் பண்ணலாம், வேற என்ன மியூசிக் உள்ள வரலாம் அப்படிங்கிறது வந்து ஐ டோன்ட் நோ. ஹீ இஸ் ஷூட்டிங் தாய்லாண்டில் இருப்பார். ஆனால் இந்த படத்துக்கு வந்து கம்போசிங் நடந்துட்டு இருக்கும். ஒரு மியூசிக் போட்டுட்டு இருப்பாரு. என்ன கேட்டாலும் அவ்வளோ ஓப்பனாக எது வேணாலும் அவர்கிட்ட பேசலாம். ஒரு தம்பி மாதிரி அந்த உறவுங்கிறதுக்கு வந்து அது இன்னொரு எடுத்துக்காட்டு ஜிவி. எனி டைம் எனிதிங், எனி லேட் நைட் கால்ஸ் எப்போ வேணாலும் அதனால் பேச முடியும். ஆல்வேஸ் திங்ஸ் குட் ஃபார் மீ சார், இந்த படம் பண்ணுங்க சார், இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுங்க சார், இதை பண்ணுங்க சார் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் வந்து வச்சுட்டே இருப்பார். ஜிவி, தேங்க்யூ ஃபார் திஸ் லவ், தேங்க்யூ ஃபார் திஸ் அன்கண்டிஷனல் லவ், மீன்ஸ் அ லாட், அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஃபில்ம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஸ்டாண்டிங் வித் திஸ் ஃபில்ம். அண்ட் ராதிகாக்கா சூர்யாவோட தம்பிக்கு கார்த்திக்கு எப்படி ஹெல்ப் பண்ணார் பற்றியும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உறவுன்னு சொல்கிறேன்னா இந்த படத்தில் அவ்வளோ இருக்கு. கார்த்தி யூஎஸ் போகிறதுக்கு வந்து அப்போல்லாம் பேங்க்கில் வந்து ஒரு டெபாசிட் இருக்கணும். அந்த டெபாசிட் அளவுக்கு எங்ககிட்ட அப்போ இல்லை. அப்போ அப்பாவும் ராதிகா அக்காவும் நான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ராதிகா அக்கா ஒரு டெபாசிட் கொடுத்தாங்க. நீங்கள் இந்த காசு வந்து உங்கள் பேங்க்கில் வச்சுட்ருங்க, அந்த வீசா வர வரைக்கும், யூஎஸில் வந்து கார்த்திக் அட்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் இந்த பணம் உங்கள் பேங்க்கில் இருக்கட்டும் அப்படின்ட்டு உதவி செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி சொல்ல முடியாத நிறைய உணர்வுகள், நிறையா ஞாபகங்கள், மெமரிஸ் வந்து ராதிகா அக்கா கூட இருக்குது. இந்த படத்தில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் மமிதாக்கும் ராதிகா அக்காவுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி இன்னொரு ஸ்பெஷல் ஒரு சொல்லணும், அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இப்போது விஸ்வநாத் சன்ஸ் படத்தில் ஹீரோனியாக நடித்த மமிதா பைஜு பற்றி பேசுகிறாரு. Now I have to come to Mamita. Mamita, இந்த படம் கதை கேட்ட உடனே I think we didn't have any other choice. வேற யார் பேருமே எங்களுக்கு வந்து ஆப்ஷனே இல்லை. Only your name was there. We didn't even
ஹாவ் another ஆப்ஷன். நம்ம 2 பேரும் ஒரு படம் பண்ண வேண்டியது, அது பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தம் இருந்தது. பட் இந்த படத்தில் you are like a magic. You have done beautifully, enhanced the character so well. You have a long way to go. And of course, Venki சொல்ற மாதிரி the camera loves you. ரொம்ப அழகா, ரொம்ப it's just flowing. Your energy is just flowing in the film. டப்பிங்கும் பண்ணியிருக்கீங்க, தமிழ் உச்சரித்து அழகா பேசி. நீங்கள் கொச்சினில் டப்பிங் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், பட் தமிழ் வந்து ரொம்ப அழகா இதில் டப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆல் த லைஃப் ஃபார் திஸ் கேரக்டர். அண்ட் ஆல் லக்கி பாஸ்கர் படத்தோட டைரக்டர் தான் வெங்கி அதுல்யா. விஸ்வநாத் சன்ஸ் என்ற படத்தையும் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரை பற்றி இப்போ பேசுகிறாரு. வெங்கி வெங்கி, நீங்கள் யூ said you no please sit. You said you manifested, but நான் தான் manifest பண்ணேன்னு நினைக்கிறேன். Because I really loved your film. லக்கி பாஸ்கர் பார்த்துட்டு அடா ரொம்ப பிரமாதமாக இருக்கே அப்படின்ட்டு. எவ்ரி டைம் இப்போ இந்த ட்ரெய்லர் போட்டாங்க, இந்த ஷார்ட்ஸ் போட்டாங்க, அது அவ்வளோ எல்லாருமே கனெக்ட் ஆனீங்க. ஒரு வாட்டியும் எனக்கு வேறு டைரக்டர்ஸ் வந்து எனக்கு இந்த அடையாளத்தை கொடுத்துருக்காங்க. எனக்கு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இன்னொரு புது அடையாளம். அந்த அடையாளத்தை கொடுத்தது வந்து வெங்கி. ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணி, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து, அவரோட எழுத்துக்கு எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது. இந்த படத்தில் ஒரு 3 பெண்கள் வராங்க. 3 பெண்களோட கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாரு. இது உறவுகளை பற்றி ரொம்ப அழகாக பேசும். இந்த படம் பார்க்கும்போது உங்கள் உதட்ட ஓரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு சிரிப்பு, ஒரு புன்சிரிப்பு வந்து படம் ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து ரொமான்ஸை பற்றி பேசுறது, ஃபேமிலியை பற்றி பேசுறது, ஒரு லைக்கபிள் கேரக்டர்ஸ் இருக்கும், ஒரு காமெடி வந்து த்ரூஅவுட்டாக இருக்கும். அந்த ஹீரோ எலிவேஷனும் குறையாது. அந்த ஹீரோவை எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வெங்கி அவர்கள் சொன்ன மாதிரி ஃபேன்ஸ்க்கான படம், ஃபேன்ஸோட ஃபேமிலிக்கான படம். ஸோ August 14th it will be a beautiful release. மறுபடியும் உங்களோட அன்பு, உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கும் வேணும். சிச்சுவேஷன்ஷிப் பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். இதை பற்றி பேசுகிறாரு. டிடி, உங்களுக்கு தெரியுமா இந்த பெஞ்சிங்கு, கோஸ்டிங்கு, சிச்சுவேஷன்ஷிப்பு, இப்பதான் சார் கத்துக்கிட்டே வரேன். ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு என்னமோ எல்லாம் இருக்குமாங்களே, தெரியுமா சார்? எனக்கு அதெல்லாம் தெரியல. தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஷிப்பு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மை அன்பான ஃபேன்ஸ். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஒரு 28 வருஷத்துக்கு மேல என்னை இங்க நிக்க வச்சு, 28 வருஷம் கையை விடாம என்னை இங்க நிக்க வச்சு அழகு பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களால மட்டும்தான் நாங்க நின்றுட்டு இருக்கேன். உங்களால மட்டும்தான் என்னால் இதெல்லாம் பண்ண முடியுது. ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ், தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். மறுபடியும் சூர்யா இப்போ மோட்டிவேஷனாக பேசுகிறாரு. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இந்த கிளிப்பை பார்த்துட்டு இருக்கும் போது நான் எங்கே ஆரம்பித்தேன், இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னா அதை விட பல மடங்கு வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கணும். பல மடங்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும். வரும்போதே எல்லாருமே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. எல்லாருக்கும் காசு, பணம், எல்லாருக்கும் வசதி எல்லாமே கிடையாது. நான் கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிறேன். ஒன்று தான் வேணும், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா என்ன ஆசைப்படுறீங்களோ வாழ்க்கையில் அது அத்தனையும் கிடைக்கும். என்ன இங்க நிக்க வச்சு அழகு பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் அதே வெற்றி, அதே சந்தோஷம், அதே கனவுகள் எல்லாமே வந்து நிறைவேறணும். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. திருவிழா மாதிரி ஆக்கிட்டீங்க. August 14th விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் உங்க எல்லாரையும் மகிழ்விக்கும் நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ, லவ் யூ ஆல், குட் நைட். உள்ள பெண்கள் இருக்காங்க, அவங்க வெளியில சௌரியமா போறதுக்கு வழி பண்ணுங்க. நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும். ஒரு சின்னதா ரிமைண்டர், அவ்வளவுதான். கூட்ட நெரிசல்ல மறந்துட போறீங்க. பெண்கள் அழகா பொறுமையா பாதுகாப்பா வெளியில போறதுக்கு பார்த்துக்கோங்க. ஜென்சி கிட்ஸுக்கு லவ் அட்வைஸும் ஒன்று கொடுக்குறாரு. சார், ஃப்ரெண்ட்ஷிப் டே அட்வைஸ் கொடுத்துட்டீங்க. நீங்க இதுல ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் லவ் ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. ஒரு லவ் அட்வைஸ் நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும்னா அதுதான் அவங்க விதவிதமா பண்ணிட்டு இருக்காங்களே, நிறைய பண்ணிட்டு இருப்பீங்களே நேரம். சொன்னீங்க பெஞ்சிங்,
கோஸ்டிங், சிச்சுவேஷன்ஷிப், இந்த எல்லா அதான். ஆனா இந்த எல்லா லவ்வுக்கும் பொதுவா ஒரு அட்வைஸ் நீங்க கொடுத்தா அவங்க கேட்டுப்பாங்க. I think love should be everlasting. ஜோதிகா எப்படி சூர்யாவை லவ் பண்ணாங்கன்னு இப்போ தான் புரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடி தாலி கட்டுற வரைக்கும் கிடையாது, தினம் தினம் லவ் பண்ணணும். 20 வருஷம் ஆனாலும் லவ் பண்ணணும், லவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டே இருக்கணும். எல்லாரும் மாறுவோம், நம்மளும் மாறுவோம், அவங்களும் மாறுவாங்க. 20 வயசில் இருக்கிறது வேற, 25 வயசில் வேற, 30 வயசில் அவங்களோட ப்ரியாரிட்டிஸ் வேற, மனசு வேற மாதிரி மாறும். எதுக்காக போகிறோம், என்ன தேடல் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வாழ்க்கையில் மாறிட்டே இருக்கும். பட் அந்த அன்பு, அவங்க மேலே இருக்கிற காதல், அது மாறவே கூடாது. லவ் அட்வைஸ்னால் நான் தான் கொடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ரெஸ்பெக்ட். ஒருத்தங்க இப்போ ஒரு ஆண் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறாருன்னா 1 ஹவரில் போயிடலாம். ஆனால் அதே பெண் அதே இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது 10 மணி நேரம் கூட ஆகும். நான் எதுக்காக அப்படி சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கல்யாணம் ஆச்சுன்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, வீடை பார்த்துக்கணுன்னா எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறது பெண்கள் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட வெற்றிக்கு 10 மடங்கு இல்லை, 100 மடங்கு சல்யூட் அடித்து மரியாதை கொடுங்க அவங்களோட வெற்றிக்கு. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அது கூடயே நில்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். லவ்வை விட மரியாதை இன்னும் அதிகமாக கொடுங்கன்னு சொல்லுவேன். தேங்க்யூ சூர்யா சார். யாருமே இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல. Take it, Coimbatore!